ஐயா உண்டு. அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதாவது கட்டுமான பணி செய்கிறது தப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியாக வேலை முடிக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 திசையிலையும் தோண்டி போட்டுறாங்க. தோண்டி போட்டு 4 திசையிலும் கட்டுமான பணிகள் செய்கிறாங்க. இதனால் பக்தர்கள் சாமியை தரிசனம் பண்ண ரொம்ப அவதிப்படுறாங்க. ஏன்னா பக்தர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூட்டில் மாற்றி மாற்றி விட்றாங்க. மொட்டை வெயிலில் விட்டுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் கடினமாக இருக்குது. இந்த நேரத்தில் மக்களை வெயிலில் விட்டுறாங்க. எந்த ஒரு அந்த காற்று வசதியோ ஒரு மின்சார ஃபேன் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்கலாம். எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பக்தர்களை மொட்டை வெயிலில் அப்படியே லைனில் விட்டுறாங்க. கிலோமீட்டர் கணக்கில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திசையில் சுற்றி சுற்றி விட்றாங்க. 4 திசையிலும் தோண்டி போட்டிருக்காங்க. 4 திசையிலையும் கட்டுமான பணிகள் நடக்கு. பக்தர்கள் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பெரும் அவதி அடைகிறாங்க. சில நேரம் சிலர் மயங்கியும் விழுந்துடுறாங்க. இந்த வெயில் தாங்க முடியாமல் சிலர் மயங்கி விழுந்துடுறாங்க. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இந்த வெயிலில் நின்று தான் சாமியை தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. பல மணி நேரம் நின்று தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த திட்டம் முறையாக செயல்படுத்தப்படலன்னு தான் சொல்லணும். இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு பக்கத்தில் முதல்ல வேலை முடிக்கணும். அதுக்கப்புறம் அதில் முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் தொடங்கணும். இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இவங்க 4 திசையிலையும் தோண்டி போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதனால தான் பக்தர்களுக்கு பெரும் அவதி ஏற்படுகிறது. மேலும் இந்த கட்டுமான பணிகள்ங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரீட் செங்கலால் கட்டப்படுது. இதனால் இந்த கட்டுமானத்துடைய அந்த கால அளவு எவ்வளோ நாள் இது உழைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் திரும்பியும் இந்த கட்டடங்கள்லாம் திரும்ப இடித்து திரும்பியும் புதிய கட்டடங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா கடல் காற்று, உப்பு காற்றில் 30 வருஷம் காங்கிரீட் பில்டிங் தாங்கிறதே பெரிய விஷயம். அப்படிங்கும்போது இந்த 300 கோடி செலவு பண்ணி இந்த கட்டுமானங்களை கட்டி அது திரும்ப ஒரு 30 வருஷத்தில் முற்றிலுமாக செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அதை உடச்சி அப்புறப்படுத்தணும். திரும்பியும் இதே போல் கட்டுமான பணி, இதே வேலை மொத்தத்தில் பக்தர்கள் அந்த உண்டியல் காணிக்கை, கட்டண தரிசனம் மூலமாக வரக்கூடிய காணிக்கையெல்லாம் எடுத்து பல 100 கோடியை இப்படி தெண்டமாக அந்த காங்கிரீட் பில்டிங்கில் போடுறீங்க. இது வேஸ்ட்டு. மக்களுக்கு பலனும் அளிக்காது. எந்த வகையிலையும் இது நன்மை பயக்காது. நீங்கள் கட்டுமானம் கட்டணும்னா கல் மண்டபமாக கட்டணும். கல் மண்டபம் கட்டியாச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் கூட உழைக்கும். இந்த காங்கிரீட் கட்டுமானங்கள்லாம் அதிகபட்சமே ஒரு 30 வருஷம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே இதெல்லாம் செயலிழந்துடும். திரும்பியும் நீங்கள் உடச்சி தான் கட்ட வேண்டியிருக்கும். ஆகையினால் பக்தர்களுடைய பணம் நாசம். இதுதான் உண்மை. இன்னொன்று என்னென்னா, திருச்செந்தூரில் ஒரு மாதத்துக்கு பல கோடி ரூபாய் வருவாய் வருது. ஆனால் பக்தர்களுக்கு அதை வச்சு ஏதாவது நன்மை பண்ணுறீங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. எல்லா பணமும் நாசம் பண்ணுறீங்க. கட்டுமானங்கிற பேரில் அதுங்க ஒவ்வொரு திட்டங்கிற பேரில் பணத்தை நாசம் பண்ணுறீங்க. பக்தர்களுக்கு அது மேலும் மேலும் தொந்தரவாக தான் இருக்குது. பக்தர்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறு பண்ணுறீங்க. மக்கள் வழிபடையே முடியல சாமியை. வெயிலில் விட்டுறீங்க பக்தர்களை. மயங்கி விழுறாங்க பக்தர்கள்லாம். வேதனையாக தான் இருக்குது. தினமும் வேதனை தான். திருச்செந்தூர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தினமும் வேதனையாக தான் இருக்குது. அதனால் தமிழக அரசு கவனம் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான பாதுகாப்பான வழிபாட்டு முறையை நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஐயா உண்டு.